சமீபத்தில் திருமணமான இளம் தம்பதியர்களுக்கு என்னுடைய இந்த ஒரு மாதம் ஆறுதல். ஓகே, கொஞ்சம் செப்பரேட் அவுட் பண்ணியிருப்பாங்க, இருக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சினிமா பீச் வரைக்கும் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு தெரியல, முடிஞ்சால் பொண்ணு வீட்லேயே கூட கொண்டு விட்ருவாங்க ஒரு மாதத்துக்கு. இருக்கட்டும், அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆடி மாதத்தில் கூடினால் நல்ல கோடையில் குழந்தை பிறக்கும், வெயிலில் ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பெரியவர்கள் பார்த்து பண்ண விஷயம். எப்போதுமே வயதும் அனுபவமும் கூட கூட அவர்களுடைய பேச்சை அடுத்த தலைமுறை எடுத்துக்கொண்டால் அந்த இளம் தலைமுறைக்கு அது நல்லது. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாங்கள் தான் இப்போ ஜென்னு அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடுச்சுன்னா அதுக்கு உண்டானது அவங்களுக்கு விட்டுருங்க. அதை பற்றி நமக்கு என்ன. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆட்சி திமுக வெற்றி பெற்றது, ஆட்சி அமைத்து விட்டது 1996. நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த கைது அந்த கைது அதெல்லாத்தையும் விட்டுருங்க, நமக்கு அதெல்லாம் இல்லை. என்னுடைய அனுபவங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த 95லேயே அப்படியே நம்மளை அப்படியே ஸ்லோவாக சைட்லைன் பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட நெருக்கமாக போயிட முடியாதபடி அப்படியே அவாய்ட் பண்ணுறது. அப்புறம் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்குறதில்ல. நான் ஒரு தடவை 2 தடவை கேட்பேன், அப்புறம் கேட்க மாட்டேன், விட்டுருவேன். ஃபோனே யாருக்காவது நான் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணுவேன், பெல் அடிக்கும், எடுக்கலை, எங்கேஜாக இருக்குது, எடுக்கலை. செகண்ட் டைம் பண்ணுவேன், பெல் அடிக்கும், எங்கேஜாக இருக்குன்னு விட்டுருவேன். ஏன்னா எங்கேஜாக இருக்குன்னா அவங்களுக்கு மிஸ்டு கால் வந்திருக்கும். பெல் அடித்து எடுக்கலைன்னா ஒன்று குளிச்சுட்ருப்பாங்க, சாப்பிட்டுட்ருப்பாங்க, இல்லை ஏதாவது மீட்டிங்கில் இருப்பாங்க. அது அப்புறம் பார்த்து கூப்பிட போகிறாங்க, அவ்வளோதானே. 20 ஃபோன் கால் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? ஃபோனை எடுக்க போகிறது இல்லைன்னு ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டா நீங்கள் 100 கால் பண்ணாலும் எடுக்க போகிறது கிடையாது. இது எனக்கு என்றைக்குமே அதுதான். அதே போல் நாம் ஒரு கண்ணாடி மாதிரி நடந்துக்கணும். எதிர்த்தாப்புல சிரித்தா நம்ம சிரிக்க போகிறோம். அவங்க அதெல்லாம் கொடூரமான முகத்தை காமிக்கிறாங்க. அந்த கொடூரமான முகம் நான் திருப்பி காட்டணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக கண்ணாடியை லேசாக நகர்த்திட்டு வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான் என்னுடைய பாலிசி. ஏனென்றால் யார் தயவுலையும் நான் இருப்பவன் அல்ல. என்னை பெற்றவர்கள் என் தாய் தந்தையர், அவர்கள் செய்த புண்ணியம் எனக்கு எல்லாமே எனக்கு சேரும். அந்த பாவங்கள்லாம் சேர்கிற அளவுக்கு என் தாய் தந்தை எந்த பாவமும் பண்ணாதவர்கள், அது எனக்கு போகும். அதே போல் நானும் எந்த பாவமும் பண்ணாத இருக்கிறதுனால என்னுடைய மகன் எல்லாருமே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதுதான் அடிப்படை. நீ அரசியலில் இருந்தாலும் சரி, சினிமாவில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் இதுதான் உலக நியதி. 91லேருந்து இந்த 96 இந்த 5 வருஷத்தில் இன்னொரு 500 ட்ராமா போட்டோம். ஸோ 3500வது நாடகம் செலிப்ரேட் பண்ணணும். யாரை கூப்பிடலாம் அப்படின்னு ட்ரூப்பில் பேசணும். ஏங்க சிஎம் கூப்பிடுங்க, போன தடவை அந்த சிஎம் தானே வந்தாங்க, இப்போ இந்த சிஎம் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என் ட்ரூப்பில் இருக்கக்கூடிய கிச்சா, மச்சி ராமசாமி, அப்புறம் நம்மளுடைய குருமூர்த்தி, இதான் மெயின் ஒரு டீம். அப்புறம் EVR மோகன், ராம்ஜி. சரி, கலைஞரை கூப்பிடலாம். கலைஞர் எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தா இது ஒரு ப்ரோட்டோக்கால். இது நம்ம தடாரம் எப்படி போய் பார்க்குறது? சண்முகநாதனை பார்க்கணும். சண்முகநாதனை கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர் பிஸியாக இருக்காரு. ஏன்னா இப்போ தானே ஆட்சி அமைஞ்சிருக்கு, உடனே எப்படி இது பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரின்னு ஒரு ஐடியா. கலைஞரே நிச்சயமாக பார்க்கலான்னா கார்த்தால் ஒரு 6 மணிக்கு போனால் அறிவாலயத்தில் வாக்கிங் போயிட்டுருப்பார், பார்த்துருவோம் அப்படின்ட்டு காலங்காத்தால் கிளம்பி அறிவாலயம் போயிட்டேன். வண்டியை வெளியில் நிறுத்திட்டு அங்கே போகிறேன். அப்போ தான் வாக்கிங் முடிச்சுட்டு வரேன். நான் ஒரு 5-5:30 மணிக்குள்ளேயே வந்துடுவார். வாக்கிங் முடிச்சு வரும்போது, சார் வணக்கம் சார் அப்படின்னு. உடனே என்னப்பா இங்கே காலங்காத்தால் வாக்கிங் இல்லைன்னு. நம்ம முதலமைச்சரை நினச்ச நேரத்தில் ஒரு குடிமகன் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். சரி, என்ன விஷயம், வந்த காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்றார் அவர் நேராக பாயிண்ட்டுக்கு வாண்டுறார். இல்லை சார், நாங்கள் 3500வது நாடக விழா நடத்தலான் இருக்கோம். அதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு முதல்வராக எங்களை ப்ளெஸ் பண்ண, நாடகத்துலேயும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கீங்க. அப்படியா? அதுக்கு நாடகத்துக்கு தேதி கேட்கறதுக்கு வாக்கிங்கில் தான் பிடிப்பீங்களா அப்படிங்கிறார். சார்,
உங்களை எங்கே பார்த்தா என்ன சார், எனக்கு காரியம் ஆனால் சரி தான் அப்படின்னு. அது சரி அப்படின்னாரு. சண்முகநாதன் ஒரு என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு என்ன. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு ஆனால் ஒரு 15 நாள் இல்லை 20 நாளாவது எனக்கு டைம் வேணும். ஏன்னா ஹால் புக் பண்ணணும், இன்விடேஷன் அடிக்கணும். எங்கள் நாடகத்துக்கு சிஎம் வராருங்கும் போது அதற்கு உண்டான மரியாதையை நாங்கள் செய்ய வேணாமா சார்? அப்படியா, ஓகே சரி. ஆக்சுவலாக அவர் முதல்ல கொடுத்துருந்த தேதி வந்து 10ஆம் தேதியோ முதல் கொடுத்துருந்தார். 10ஆம் தேதி செப்டம்பர் அப்படின்னு சொன்னார். அப்போவே சொல்கிறார் சண்முகநாதன். சண்முகநாதனை போன்ற ஒரு பிஏ நான் என்னுடைய வயசு காலத்தில் எந்த முதலமைச்சர்கிட்டையும் நான் பார்த்ததே கிடையாது. இது பெரிய கிஃப்டட் பர்சன், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பர்சன் சண்முகநாதன். சரி சார், ரொம்ப சந்தோஷம். சரி பண்ணுங்கள், யாரெல்லாம் கூப்பிட போகிறீங்க? அண்ணா சார் மூப்பனார் கூப்பிடலாம், கண்டிப்பாக கூப்பிடுங்க. அப்புறம் வேறு யார் அப்படின்னா, சார் ஒரு லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிடுறேன் சார். இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சந்தோஷம் தானே, நல்லா இருக்கீங்கல்ல, அப்பா எப்படி இருக்காரு? அப்படின்னா நல்லா இருக்கார் சார். சரி சந்திக்கிறேன், அவ்வளோதான். எப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் அப்படிப்பட்ட அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட். ஜெயலலிதா அவர்களையும் சந்திக்கிறது என்ன, முதல்லையே ஒரு ஃபேக்ஸ் அனுப்பணும், அப்புறம் அந்த ஃபேக்ஸ் அனுப்பணும், அதை அனுப்பிச்சு அதுக்கு பிறகு அங்கேருந்து ஃபோன் வரும், அதுக்கு பிறகு என்ன விஷயம்னு சொல்லி அதுக்கான அப்புறம் அங்கேருந்து வரும். அது ஒரு சிஸ்டம். இது இப்படி எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, என்ன முருகேஷா எப்படி இருக்க அப்படிம்பார். அது ஒரு மிகப்பெரிய அவர் பெற்ற வரம் ஆச்சு. 96 நிறைய வி கோபாலகிருஷ்ணன், ராமநாராயணன் எல்லாருமே வந்தாங்க ஃபங்க்ஷன். அதுக்கு இல்லை, அதுக்கு நடுவில் அன்றைக்கி 2 நாள் கழிச்சு எனக்கு சண்முகநாதன் பேசுகிறேன். பிரதர் அந்த இது 10ஆம் தேதி வேணாம், 18ஆம் தேதி வச்சுக்கலாம், ஏன்னா டெல்லி போகிறதா இருக்கார் சிஎம். சரி சார், ரொம்ப ஒன்றும் பிரச்சனை பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு. இது ஒன்றும் மாறாது, நீங்கள் இன்விடேஷனில் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டேன். சரி, அப்படியே ரேப்பரில் 2 ஃபோட்டோ, கலைஞர் மூப்பனார் 2 பேர் ஃபோட்டோவையும் போட்டு அந்த 3500வது நாடக விழா. பிரமாதமான பேச்சு கலைஞர் பேசினது. அதில் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா கலைஞருங்கிறது நாடகத்துலேருந்து வந்தவர். அதில் போட்ட ட்ராமா வந்து இது தத்துப்பிள்ளை ட்ராமா தான் போட்டேன். இந்த நாடகத்தை பார்த்த பிறகு சேகர் நாட்டுக்கு தேவையான நல்ல நாடகங்களை நடத்துகிறார் என்ற திடமான அபிப்பிராயத்தை நான் கொண்டுள்ளேன். இந்த நாடகம் மாத்திரமல்ல, எல்லா நாடகங்களையும் அவர் செய்திகளை சேகரித்துத்தான் நடத்துகிறார். எனவே தான் அவர் சேகர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதையும் தெரிவிக்க வேண்டும். இது தத்துப்பிள்ளை இல்லை, இது ஒரு தத்துவ பிள்ளை அப்படின்னாரு. அதே சமயத்தில் அவர் சொல்கிறாரு, திமுக கழகத்தை எதிர்த்து நின்றாரே என்பதற்காக சேகர் மீது என்றைக்குமே எனக்கு கோபம் வந்ததில்லை. ஆனால் ஒரு வருத்தம் உண்டு, பழைய பொதுச் செயலாளரை விட அதிக ஓட்டு வாங்கிவிட்டாரே என்ற வருத்தம் உண்டு. அதாவது நான் சுயேட்சையாக நிற்கும் போது நெடுஞ்செழியன் அவர்களோட ஜாஸ்தி ஓட்டு, அவர் 550, நான் 1200. அதை சொல்கிறார். கலையை பொறுத்தவரை நான் சேகரை மிக அதிகமாக நேசிப்பவன். அவரிடத்தில் நான் காணுகின்ற அதிசயம் ஆங்கிலத்தில் டைமிங்லி விட்ஸ். அதை டைமிங், ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பேசி முடிக்கிற நேரத்தில் அந்த பேச்சோடு இந்த பேச்சையும் கலந்து பதிலையும் கலந்து ஒன்றோடு ஒன்று மோதி ரசிகர்கள் காதிலே செய்தி விழாமல் போய்விடாமல், அதே சமயத்தில் ஒரு நொடி கூட தாமதமில்லாமல் பளிச்சென்று பதில்களை சொல்லி அனைவரையும் சிரிக்க வைப்பதில் அசகாய சூரர் நம்முடைய சேகர். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தைகள். யார் எந்த கட்சியில் எங்கெல்லாம் இருக்கலாம், அவருடைய அனுபவம் அத்தனை சாதாரணமாக. சிவாஜி கணேசன் அவருடைய படத்துக்கு, முதல் படத்துக்கு வசனம் எழுதினவர் கலைஞர். அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி நம்மளை பாராட்டி இது பண்ணார். ரொம்ப பெரிய மரியாதை. அந்த மரியாதைக்கு பிறகு ஆஸ் யூஷுவல் திருப்பியும் அதே தான் நமக்கு. உடனே மூப்பனார் பேசுகிறேன். சேகர் வந்து 3500 நாடகம் நடத்திருக்காரு. வந்து
இந்த மாதிரி ட்ராமா போடணுன்னா டெய்லி பேப்பர் படிக்கணும். அப்போ தான் அதில் வர விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதை அழகாக எஸ்வி சேகர் கையாண்டிருக்கிறாரு. 3500 ட்ராமா என்ன, கலைஞரோடு நான் ஜாஸ்தி வாழ்த்த வேண்டாமா? அதனால் நீங்கள் 35,000 நாடகம் நடத்தணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் அப்படிங்கிறாரு. இறையருளும் உங்களுக்கு துணை இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். கலைஞர் பக்கத்தில் உட்காந்து தான் சொல்கிறாரு மூப்பனார். ஐயோ இறையருள்னா அவர் கோச்சிப்பாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது எதற்காக இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கலைஞனாகத்தான் இருக்கேன். இன்னும் இப்போ வரைக்கும் நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நான் அரசியலில் ஒரு கட்சியை சார்ந்தே இல்லை. ஒரு கலைஞனாக, அதே சமயத்தில் ஒரு நம்முடைய நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஆன உதவி என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். அதை நம்ம பிரபலத்தன்மையை வைத்து செய்கிறோம், அவ்வளோதான். அவர் எந்த எலெக்ஷன்லேயும் நம்ம போய் சும்மா பேசுகிறதில்ல. அதற்கு உண்டான மரியாதைகள், சம்பாவனைகள் எல்லாம் கொடுத்து தானே கூப்பிட்டு போகிறாங்க. பெரிய ஹோட்டல் போடுவாங்க, நம்ம அசிஸ்டன்ஸுக்கு ரூம் கொடுப்பாங்க, நமக்கு தனியாக ஒரு காரு வேனு கொடுப்பாங்க. இந்த ரூட்டை போட்டு கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த இடத்துல பேசுங்க எல்லாமே சொல்லுவாங்க. அதை நான் செய்வேன். அதுக்கு பிறகு கலைஞரை ரெகுலராக சந்திக்க ஆரம்பித்தேன். போவேன், பேசிக்கிட்டு இருப்பேன். எதற்காக சொல்கிறேன்னா, இரு துருவங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். எப்படியா நீ கலைஞரோடலாம் சேரலாம்? ஏன் சேர்ந்தா என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள்? நம்ம பஸ்ஸில் போகிறோம், நம்ம பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் அவர் முருகனை கும்பிட்றாரா, சிவனை கும்பிட்றாரா, பெருமாளை கும்பிட்றாரான்னு தெரிஞ்சால் உட்காடுறோம். இல்லை அவருக்கு சாமி இப்போ பக்தி இருக்கா, கடவுள் நம்பிக்கையே இல்லையா, தெரிஞ்சால் உட்காடுறோம். அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகணும். நான் ஒரு பியூர் வெஜிடேரியன். ஆனால் எனக்கு அடுத்தாப்பில் அதே ஹோட்டலில் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஒருத்தர் உட்காந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா நான் முகம் சுளிக்காமல் என்னுடைய சாப்பாட்டை சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய மனோபாவம் எனக்கு உண்டு. என் தந்தை என்னை அப்படி தான் வளர்த்துருக்கார். உடனே ஜாதியை கொண்டு வருது, மதத்தை கொண்டு வருது, அதெல்லாம் அவசியமே கிடையாது. திராவிடக் கழகத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் என்னுடைய சமூகத்தையும் ஏற்றுக்கொண்டது கிடையாது, கடவுளையும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அவ்வளோதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டாங்க திமுகவில். அவ்வளோ. சில சமயம் கலைஞர் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ராமர் என்ன இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாரா என்னென்னு, அப்புறம் அதுவே ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டது அப்படிம்பார். எல்லாத்துக்கும் நம்ம போய் வக்காலத்து வாங்க முடியாது. ஒருவர் பேசக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம வீட்டில் நம்மளோட ஒய்ஃபே அதே மாதிரி தான். ஒரு நாளைக்கு நமக்கு பிடிச்சது பேசுவாங்க, ஒரு நாளைக்கு நமக்கு பிடிக்காத பேசுவாங்க. பசங்க அப்படி தான். உடனே எல்லாரையும் டைவர்ஸ் பண்ண முடியுமா, எல்லாரையும் விட்டு விலகி போயிட முடியுமா? அதெல்லாம் இல்லை. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம் பலவிதமான கருத்துக்கள் உடையவர்களுடன் தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு மட்டும் நான் விசுவாசி கிடையாதுன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். நான் யாருக்கும் விசுவாசியே கிடையாது. நான் நேர்மையானவன். என் கருத்தோட ஒத்து போகிற கருத்துக்களுக்கு மட்டும் நான் இணைஞ்சு போயிட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். அப்படியே என்னால் எனக்கு மேலே விழுந்து நக்கிறதும் கிடையாது, அப்புறம் அப்படியே கடித்து குதறதும் கிடையாது. வாளாக இருப்பேன், கேடயமாக இருப்பேன், அதெல்லாம் நான் யாருக்கும் நான் சொன்னதே கிடையாது. நானாக தான் இருப்பேன், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய பழக்கம். அது அப்போ ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. 1996 அப்படியே 96, 97 இந்த வரிசையாக போய் நாடகங்கள். ஏன்னா நான் பிஸின்னா நமக்கு லைஃப்பில் காலையில் ஷூட்டிங் இருக்கும், சாயங்காலம் ட்ராமா இருக்கும், அப்புறம் நைட்டு டப்பிங், மறுபடியும் அடுத்த நாள் ரொட்டீன். இதுக்கு நடுவில் டெலிவிஷன் வேறு ஆரம்பித்தாச்சு. டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியாச்சு. வண்ணக்கோலங்கள் சூப்பர் ஹிட்டு கொடுத்தது. இது இந்தியாவிலேயே தொலைக்காட்சியில் 11 முறை ரீடெலிகாஸ்ட் ஆன முதல் சீரியல், ஒரே சீரியல். அதுக்கு நடுவில் அமெரிக்காவுக்கு போய் ட்ராமா போட்டு வந்தோம். அமெரிக்காவில் 33 நாளில் 28 ஷோ போட்ட ஒரே நாடகக்குழு என்னுடைய நாடகக்குழு. இந்த பக்கம் பாஸ்டனில் ஆரம்பித்து அந்த கோடியில் லாஸ் ஏஞ்சலஸ் வரைக்கும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, வீக் டேஸில் நாங்கள் ஒரு டெலிவிஷன் சீரியல்
அமெரிக்காவில் அருக்காணின்னு ஒன்று எடுத்து அது 5 வாரம் சன் டிவியில் வந்தது. அது வந்து அதுவும் தமிழ் டெலிவிஷன் வரலாற்றில் 5 நாடுகளில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு ஷாட்டு, லாஸ்ட் ஷாட் வந்து அந்த ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். நடுவில் வந்து நாங்கள் இதுக்கு இந்தோனேஷியா போயிருந்தோம். அங்கே ஒரு 2 சீனு அப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது வீக் டேஸில் மாத்திரம் அந்த ஷூட்டிங் வச்சு அதையே நான் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். எதற்குன்னா நான் பிஸியாக இருக்கணும், அதே சமயம் யார் தயவுலையாவது வாழ்ந்துட்டோங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் மட்டும் இருந்தாலே எனக்கு போதும், அது போதும். இதோ இன்றைக்கி ஆடி மாதம் தர்ப்பணம் பண்ணினேன். இது வரைக்கும் எங்கள் அப்பா 2003 இறந்து போனார். ஒரே ஒரு அமாவாசை மட்டும் தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால பண்ணலை. இது வரைக்கும் நான் தர்ப்பணம் பண்ணாத திதி கொடுக்காத மாதமே கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் நம்மளை வாழ வைக்கிறார்கள். வேறு எந்த இன்னொரு மனிதனும் நம்மளை வாழ வைக்கவும் முடியாது, நம்மளை அழிக்கிறேன்னு சொன்னால் அழிக்கவும் முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அரசியலோ சினிமாவோ எதாக இருந்தாலும். நான் 95 படம் பண்ணியிருக்கேன், 195 படம் ரெஃப்யூஸ் பண்ணேன். இப்போ சமீபத்தில் இந்த ஒரு 6-7 மாதத்தில் கிட்டத்தட்ட 5 படம் ரெஃப்யூஸ் பண்ணேன். நான் என்னவா இருக்கேனோ அந்த மாதிரி தான் என்னால் நடிக்க முடியும். திடீர்னு நான் அறிவாளை தூக்கிக்கிட்டு கத்தியை தூக்கிக்கிட்டு என்னால் நடிக்க முடியும். ஆனால் அதுக்காக சும்மா கார் கதவை திறந்து விடுறது, வணக்கம் தலைவா அப்படிங்கிறது, ஒரே ஒரு சீன் நடிக்கிறது, அதுவும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு உண்டான முக்கியத்துவம் இல்லை என்றால் எந்த இடத்துலையும் நான் இருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வீட்டில் காலை நீட்டிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு என் பேரனோட பேசிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு சந்தோஷமாக இருப்பேன். அது என்னுடைய வாழ்க்கை முறை, அவ்வளோதான். ஏன்னா அரசியலில் நான் சம்பாதிக்கிறவனே இல்லை. ஏதோ கிளம்பினோம், கட்சி ஆஃபீஸ் போனோம், இன்றைக்கி 1 லட்ச ரூபா வந்தது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையும் கிடையாது. அதே யாரும் கூப்பிடாம நான் அரசியலுக்குள்ள எந்த இடத்துக்கும் நான் போனதையும் கிடையாது. எனக்கு கிடைச்ச பாகியம் அது. நான் எல்லாம் இந்த வட்ட செயலாளர் வண்டு முருகனோடையே பழகிற ஆள் இல்லை. நான் எடுத்த உடனே நம்பர் 1 நம்பர் 2 அப்படி தான் பழகிறவன். எனக்கு அந்த பாகியம் கிடைத்தது, கடவுள் அருள் அது, அவ்வளோதான். அதுக்காக நான் யார் தெரியுமா, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறதே கிடையாது. அதற்காக சொல்கிறேன், எனக்கு அது கிடைச்சி. வெங்கட்ராமன் அவர்களோட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், அவர் அப்படியே ட்ரூப்பையே கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் வீட்டில் காஃபி டீ எல்லாம் கொடுத்து, அவர் ஒரு மரத்தை பற்றி என கவிதையை படித்து காமிச்சு, நாடகத்தை பற்றி கேட்டு, அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவரோட நம்ம பழகியிருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு நான் ஒரு பாக்கியம் செய்தவன். நான் யார் இந்தியாவில், அதே 148 கோடியில் நானும் ஒருத்தன் தானே. அதுக்கு மேலே நான் என்ன கிடையாது. ஆனால் கடவுள் அருள் எனக்கு ஜாஸ்தி. ஸோ இப்படியாகத்தானே இந்த திமுகவில் நெருக்கமாகி, திமுக என்பதை விட கலைஞரிடம் மிக நெருக்கமாகி, கலைஞருடைய அன்புக்கு பாத்திரமான ஒருத்தர். அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அந்த விஷயத்தை நான் போய் பேச மாட்டேன். அதே போல் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பேச மாட்டேன். ஏதோ பின்னாடி சுகர் படம் இருக்கிறது, ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போது நான் இந்த சுகர் படத்தை கொடுப்பேன், இந்த படத்தை கொடுப்பேன் அவர்கிட்ட. இதை கொடுப்பேன். என்னது இது அப்படின்னு கேட்டார். கிளிமுகத்தோடு இருக்கிறவர் இவர் தான் வெங்கடாஜலபதிக்கு குபேரன்கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு முகத்தோடு ஒரு பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, எனக்கு முதல்லையே அப்படி தான், ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணே அப்படி தான். அந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் நிற்கும்போது அந்த மூக்கு என்கிட்ட எங்கள் வீட்டு அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் தான் நான் வேறு பொண்ணு பார்த்தேன் அப்படின்னு. அவர் சமயோஜிதமான பதில்கள்ங்கிறது அவ்வளோ ஷார்ப். அதெல்லாம் நேராக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் பிடிக்காதுன்னு தீர்மானிச்சுட்டா அவங்க எது பேசினாலும் நமக்கு பிடிக்காது. அப்படியே இருக்கணும் நம்ம அவசியமே இல்லை. எங்கிட்ட குறை இல்லையா? அப்புறம் நான் குறையில்லாத ஒருத்தனாக இருந்தால் தான் குறையில்லாத இன்னொருத்தரை நான் தேடணும். அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞருடன் பழகிய நாட்கள் என் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான நாட்களாகத்தான் நான் பார்க்குறேன். அதுக்காக ஜெயலலிதாவோட அதுவும் சிறந்த நாட்கள் தான், அவ்வளோதான். ஆனால் அதற்கு மேலே அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு அப்போ தெரியலை. ஆனால் அந்த வாய்ப்பும் வந்தது.
சொல்கிறேனே. ஓகே, என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SVES50 டிவி, SV சேகர் டிவி. ஓகே, ஃபோன் பண்ணி பேசணுமா? 9841023545 கூப்பிடுங்க. ஓகே, பேசுவோம். நன்றி, வணக்கம்.